செல்ல போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நீ நல்லவர் ஆண்டவரே. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலிருந்து என் ஆத்துமாவை நோக்கி கதறுகிறது. நம்முடைய வார்த்தை மழையை போல பெய்கிறது. புல்லின் மேல் இறங்கும் பனியை போல இறங்குகிறது. எங்கள் ஆத்துமாவை செழிப்பாக்குகிறது என்று நாங்கள் அறிவோம். நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தர் ஒரு விஷயம் எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்த தேவ வார்த்தை ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தின் முதல் பாகம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் என்ன செய்வார்கள்? சந்தோஷப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக. ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்? God who compensates. இழப்பீடு கொடுக்கிற தேவன். என்ன கொடுக்கிற தேவன்? நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கென்று இழப்பீடு வழங்கி இருக்கின்றது. பட்ஜெட்டிலே ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைந்தபட்சம் 95,000 ரூபாய் கடன் இருக்கிறதாம். எவ்வளவு? 95,000 கடன் இருக்கிறது. நமது அரசாங்கம் மிகுந்த பெரிய மனது பண்ணி 6,000 ரூபாய் இழப்பீடு வருடத்துக்கு என்ன செய்கிறது? கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அரசாங்கம் இழப்பீடு கொடுத்தா இப்படித்தான் இருக்கும். இழப்பீட்லேயே ஆண்டி ஆயிடுவான் அவன். ஹல்லேலூயா. ஒரு ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு நஷ்டம் 50,000 ரூபாய் இருக்கும். அரசாங்கம் 5,000 ரூபாய் என்ன கொடுக்கும்? இழப்பீடு கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் இழப்பீடு கொடுத்தா எப்படி கொடுப்பாருன்றதை நான் கடந்த நாட்களில் சொன்னேன். ஒரு மாடு போச்சுன்னா எத்தனை மாடு கொடுப்பாராம்? 5 மாடு கொடுக்கணுமா. ஒரு ஆடு செத்துச்சுன்னா 4 ஆடு. ஆண்டவருடைய இழப்பீட்டு மதிப்பே வித்தியாசமானது. உலகம் இழப்பீடு கொடுக்கும்போது குறைச்சி கொடுக்கும். கவர்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம வீட்டை எடுத்துட்டான்னு வச்சுக்க, இந்த ரோடு போடுறதுக்காக நிலங்கள்லாம் கவர்மெண்ட் எடுப்பான் பாருங்கள். பாவம் அந்த ஜனங்க அடிமாட்டு ரேட்டுக்கு என்ன செய்வான். ஆனால் ஆண்டவர் இழப்பீடு கொடுக்கும்போது அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். ஆமென். சொல்ற ப்ராஃபிட் வருமா? என்ன வரும்? ப்ராஃபிட் 2 தனையாக வரும். அப்படின்னா கேபிட்டலும் வந்துடும், என்னவும் வந்துடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? 2 தனையாய் வரும்னு சொல்லலாம 2 தனையாய் பலன் வரும். அப்படின்னா 100% திரும்ப கொடுத்துட்டு, நான் 100 ரூபாய் இழந்தா 100 ரூபாயை கொடுத்துட்டு கூட என்ன கொடுப்பாராம்? 2 மடங்கு லாபம் கொடுப்பாராம். ஆமென். நம்ம ஆண்டவருடைய கணக்கே வேற, திரும்ப கொடுக்குற கணக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை புகழ்ச்சியும், அவமானப்பட்டுட்ட அவமானத்தை சரி பண்ணுவேன்னு சொல்லலை. வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை எப்படி வைப்பேன்? புகழ்ச்சியாக வைப்பேன், கீர்த்தியாக வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் ஆண்டவர் நித்திய கீர்த்தியை உண்டாக்குகிற தேவன். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் இந்த பதிலாக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் 5 காரியத்தையும் வெளியே இருந்து ஒரு 2 காரியத்தையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் இன்றைக்கு பதிலாக ஆண்டவர் செஞ்சார், என்ன செய்தார் அப்படின்றத தியானிக்கிறத பதிலாக எப்பொழுது தேவன் இப்படி நமக்கு இழப்பீடு கொடுக்கிறார், எப்பொழுது ஆண்டவர் இந்த பதிலை நமக்கு செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்கிறார்னு 2 செய்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசிவிட்டேன். எப்படி செய்ய போகிறார், எப்பொழுது செய்ய போகிறார், இதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். எப்பொழுதுமே நம்ம பைபிளில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் உண்டு. கோல்டு மெடல் அடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்துட்டு நான் இருக்கிறேன்னா நான் நல்லா வெயிட்டாக தானே இருக்கேன், அதனால் வெயிட் லிஃப்டிங் போகிறேன்ட்டு அண்ணன்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் போங்க காமெடி பண்ணாதீங்க, வேலையை பாருங்கள், அதெல்லாம் என்ன செய்யாது, இனிலாம் வராது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே என்ன செய்யணும் சொல்லுங்கள். நம்ம எத்தனை பேர் வெயிட்டாக இருக்கோம், போக முடியுமா? வெயிட் லிஃப்டிங்க்கு இந்தியா நேஷனை ரெப்ரசன்டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. போப்பா வேலையை பாருப்பா. இது உடம்பில் இருக்கிற வெயிட் இல்லை, அது ப்ராக்டிஸில் வந்த வெயிட் அடிக்கிறது. ஆமென். எப்படி அப்படியோ எது கஷ்டம், சில விஷயங்களை நார்மலாக செய்கிறது கஷ்டம், அதே போல் சில ஆசீர்வாதங்களை நார்மலாக எடுக்கிறது கஷ்டம். ஆமென். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் நம்ம என்ன செஞ்சாகணும், கடந்து போய் ஆகணும். ஆமென். ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் எல்லாம் அனுபவிக்கிறாங்களா அப்படின்றது தான் மேட்டர். அனுபவிக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அல்லேலூயா. அப்படி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமான ரிசல்ட்ஸை உங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வேதத்தின் அடிப்படையில் இந்த அதிகாரத்தில் பதிலாக உனக்கு காம்பன்சேட் பண்ணுறேன், இழப்பீடு தர்றேன்றாரே, எப்போ தருவார், எப்பொழுது தேவன் அதை செய்ய போகிறார்? எடுத்து வாசிச்சு பாருங்கள். முதல் காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரா? நான் சில ஸ்டெப்ஸு சொல்ல போகிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுது ஆண்டவர் இழப்பீட கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னா, when you start having a good relationship with Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கும் எனக்கும் என்றைக்கு உண்டாகிறதோ அன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது தொடர்பு உண்டாக ஆரம்பிக்கிறதோ, நெருங்கிய தொடர்பு உண்டாக ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராகிறீர்கள். மீண்டும் ஒரு விசை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு என்றைக்கு தொடர்பு உண்டாகிறதோ அன்றைக்கு என் வாழ்க்கையில் இழப்பை சரிகட்டுகிறார். நீங்கள் கேட்பீங்க, எங்களுக்கு ஏற்கனவே இயேசுவோடு தொடர்பு இருக்கு. யாரோட எங்களுக்கு தொடர்பு இருக்கு? எங்களுக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை தெரிந்தால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு தொடர்பு வேண்டும். இயேசுவை அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? 12 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் தெரிந்ததை விட இயேசுவை நல்லா தெரியும். ஆமென். ஆனால் அந்த 12 பேர்ட்டையும் சொன்னார், நீங்கள் போய் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் எங்கே தரித்திருங்கள், எருசலேமை விட்டு போயிடாத, அவர் வரும்போது உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அப்ப இயேசு சகல சத்தியத்துக்குள்ள நடத்தலையா? நடத்தல. இயேசு சொல்லி கொடுத்தார். ஆனா சகல சத்தியத்தையும் கற்றுக்கொள்ளணும்னா யார் கூட இருக்கணும்? பரிசுத்த ஆவியாகிய தேவ ஆவியானவர் நம்ம மேல என்ன செய்யணும்? இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட போதே ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லையா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் கண்டிப்பாக யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம்லாம் எடுத்துட்டோம், அந்த லெவல்லையே நம்ம இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த லெவல்ல இருந்து நீ அடுத்த லெவலுக்கு எப்போ வர்றியோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள என்றைக்கு வருகிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இழப்புகளை நான் காம்பன்சேட் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யாரால் உற்பத்தி ஆனவர்? யாரால் உற்பத்தி ஆனவர்? பரிசுத்த ஆவியானவராலே என்ன செய்தவர்? உற்பத்தி ஆனவர். 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து என்ன செய்தாரா? இறங்கினார். ரட்சிக்கப்பட்ட போது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் ரட்சிக்கப்பட்டது உண்மை. அதே நேரத்தில் நமக்கு யாரும் வரணும்? இயேசு பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தியானவர். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் மேலே வந்து இறங்கியது. அது முதல் ஆவியானவர் அவரை ஏவ துவங்கினார், அவரை நடத்த துவங்கினார். அவருடைய ஊழியத்தில் வல்லமை வந்தது. அவருடைய வாழ்க்கையில் அதுவரை இருந்திராத அனுபவித்திராத ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய அதிசயம், அற்புதம் நடக்க துவங்கியது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நீங்கள் கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவம் இல்லாமல் நம்ம வந்து 10% பலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ 100% பலத்தில் ஓடலை. அபிஷேகம் பெறாத ஆள், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறாத ஆள் எதில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? மூச்சு விட்டுருக்குறோம். இன்னும் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் வரல. ஒரு 10% ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு உயிர். ஆனால் ஆவியானுடைய பலன் உங்களுக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் உங்களை ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளேனில் நடத்த ஆரம்பிக்கிறார். இழப்புகளை சரிகட்டுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும். உன்னத அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே என்னை நிரப்பி ஆகணும். நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது. நல்லா கவனிக்கணும். இவர்கள் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். பவுல் வந்து கொரிந்து பட்டணத்துல இருந்து எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டான். அப்படின்னா அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை கண்டான். உடனே அவன் கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகளான போது. யாரை விசுவாசித்த போது? இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அப்ப இவங்க இயேசுவை விசுவாசிச்சிருக்கிறாங்க. விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இன்றைக்கும் சில திருச்சபை இயேசுவை அறிவிக்கின்றது, ஞான ஸ்நானத்தையும் அறிவிக்கின்றது. ஆனா யாரை அறிவிக்கல? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அறிவிக்கவில்லை. ஓகே, நான் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களெல்லாம் ஏற்கனவே விசுவாசிகள் தான். ஆனால் யாரை பெறாத விசுவாசிகள்? பரிசுத்த ஆவியானவரை பெறாத விசுவாசிகள். இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு நான் உங்களை தயவாய் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆமென்.
அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றிருக்க வேண்டும். ஆவியானவருக்குள்ள நிரம்பி எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இழப்புகள்லாம் போகும். இன்றைக்கி நமக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு என்ன இல்லைன்னா, ஆவியானவரோடு என்ன இல்லை, சபையோடு நமக்கு தொடர்பு நன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கே வந்துடுறோம், சபைக்கு வந்துடுறோம். சபையோடு இருக்கிற தொடர்பு அல்ல, ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பு உங்கள் உயிரோடு இருக்கிற தொடர்புக்கு சமம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் மூச்சு எப்படி உங்களுக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ டெய்லி, அதே போல் உங்களுக்கு அனுதினமும் நீங்கள் யாரோட வாழ வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள்ள. அங்கே ரொம்ப அழகாக அந்த 61:1 கர்த்தர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். அந்த அனுபவம் என்றைக்கு நமக்குள்ள வருகிறதோ அன்றைக்குத்தான் நம்முடைய இழப்புகள் சரியாக துவங்கும். ஆமென், அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீர்களா? பவுல் கேட்ட கேள்வி தான் நான் கேட்குறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்போமா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஒருவேளை இதுவரைக்கும் பெறவில்லைன்னா இன்றைக்கே பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. இங்கே சில பேர் இருப்பீங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் பெற்றேன் பிரதர், ஆனால் அவரை விட்டுட்டேன், அவர் உங்களை விட மாட்டார், அதனால தான் இன்றைக்கி உங்களை திரும்ப என்ன செஞ்சுருக்கிறார். ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன் பாஸ்டர், அங்கே நான் பெற்றேன், ஆனால் அப்படியே அது விட்டுட்டேன். அவர் உங்களை விட்டு விலகிறதே கிடையாது. அவர் உங்களுக்குள்ள தான் இருப்பார், ஆனால் சத்தம் கேட்காது. உங்களை திரும்ப இங்கே வந்து உட்கார வச்சுருக்கிறதே யார் தான்? ஏதோ ஒரு சூழ்நிலையை வச்சு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பார். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். உங்களை எப்படியாவது மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்கே கொண்டு வந்து என்ன செய்ய வச்சிருக்கிறார், இப்போ திரும்ப உட்கார வச்சிருக்கார். இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றார். அவர் உங்கள் இருதயத்தை திறக்க விரும்புகிறார், உங்கள் இருதயத்தில் செயல்பட விரும்புகிறார். மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அவரால் நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வெற்றி பெற ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆவியானவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். மறுபடியும் அந்த பாஷைகளை, ஆண்டவர் கொடுத்த பாஷைகளை ஆண்டவர் புதுப்பிக்கணும். இன்றைக்கி ஆண்டவரே நான் உங்களுக்குள்ளே பலப்படணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டு பலப்பட்டு வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகளை சரி செய்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர வேண்டும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? உணர வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் 2வது பகுதி சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். சொல்லுங்க, when you start realizing that you are anointed by God, you get the compensation from God. உங்க அபிஷேகம் தான் உங்களுக்கு இழப்பீட்டை திரும்ப கொடுக்க போகுது. நீங்க உணரணும். இந்த 2 வரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்ற உணர்வு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான், அபிஷேகத்தை பெற்றவன் நான், ஒரு உன்னதமான மகிமை நாம் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற உணர்வு எனக்குள்ள வரும்போது கர்த்தர் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான பணிக்காக என்ன செய்யப்படுவது, நியமிக்கப்படுதல். பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன். ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டா ஒரு வேலை இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன இருக்கு? யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் ஒர்க். என்ன வேலை இருக்கு? அந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நற்செய்தியை சொல்ல கர்த்தர் என்னை, அப்படி வச்சுக்கலாமா? அவமானப்பட்டவர்களுக்கு அல்லது துர்ச்செய்தியை அனுபவிப்பவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். என் வேலை என்ன? நற்செய்தி அறிவிக்கணும். என்னது அறிவிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, என் வேலை நற்செய்தி அறிவிக்கிற. அதை செஞ்சால் என்ன நடக்கும்? இழப்பீடு. இன்னைக்கு ஏன் இழப்பீடு வரலை? இழந்து போனதை ஆண்டவர் ஏன் திரும்ப தரலை?
என் லைஃப்பில் நான் நற்செய்தியே என்ன செய்யறதில்ல? சொல்லுங்க. நான் ஒரு நற்செய்தியாளன். நான் என்ன ஆளு? நான் நற்செய்தியாளன். அது எந்த இடத்துலையும் எதை அறிவிக்கணும்? நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்த்து என்ன செய்யணும்? டைம் பார்த்து என்ன செய்யணும்? நேற்று எனக்கு ஒரு டைம் கிடச்சிது. டிஎஸ்பியோட இங்கே உட்காருங்க சார் அப்படின்ட்டார். ஒரு சேரை போட்டு பக்கத்தில் அவரும் உட்காந்துருக்குறா, நானும் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்தேன். அவரும் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கார், நானும் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கேன். அவர் யூனிஃபார்மில் இருக்கிறார், நான் அன்யூனிஃபார்மில் இருக்கேன். அவர் ஒரு பொசிஷனில் இருக்கிறார், நானும் ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான், அவர் கவர்மெண்ட்டோடைய சர்வெண்ட்டு. இப்போ கவர்மெண்ட்டோடைய சர்வெண்ட்டுக்கு காட்ஸ் சர்வெண்ட் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சாகணும். சரி, அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அவர் அரியலூரை பற்றி பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அரியலூரில் ஒரு காலத்தில் ரவுடிசம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் நிறைய ரவுடிகளோட நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தவன், சுற்றிக்கிட்டு இருந்தவன். ஆனால் இயேசு என் வாழ்க்கை என்ன செஞ்சார்? மாற்றினார். பல பேர் செத்துட்டான் என் ஃப்ரெண்ட்ஸில். ஆனால் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இயேசு தான். அவர் அப்படியே என்னை திரும்பி பார்க்குறாரு. இப்படி இவங்களை உதச்சதே இதுக்காக தான் போல அப்படின்னு நினச்சிருப்பார். சொல்லிட்டு சொன்னேன், பல வாலிபர்களை இது வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த மாதிரி கெட்ட வாழ்க்கையிலேருந்து மாற்றிருக்கிறேன். இப்பயும் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அவர் பெரிய டென்ஷனில் இருந்தார். ஆனால் நமக்கு பெரிய டென்ஷன், இவருக்கு எப்படியாவது என்ன செஞ்சாகணும், சுவிசேஷத்தை எதிர்மறையான சூழ்நிலையையும் சாதகமாக மாற்றிக்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறவன் தான் ஊழியக்காரன். சமயம் வாய்த்தாலும் ரட்சிக்கப்பட்டாலும் உடனே அவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சான்ஸே இல்லைன்னே வச்சுக்கிறோமே. ஆனால் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது, நம்முடைய நற்செய்தியை சொல்ல வேண்டியது. நான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாத நபர்களை எங்களால். அல்லேலூயா. ஐயா, நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த 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 அபிஷேகம் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் தெரியுமா? when you start sharing the gospel, the anointing flows from you. அபிஷேகம் உங்களுக்குள்ளேருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ மியூசிக்கை போட்டு டங்கு டங்குன்னு குத்தி வராத அபிஷேகமும் வல்லமையும் மகிழ்ச்சியும் எப்போ வரும் தெரியுமா? ஆனந்த தைல அபிஷேகம் சுவிசேஷம் சொல்லும் போது வரும். நீங்கள் நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரு நபருக்கு அப்படியே நல்ல சுவிசேஷம் சொல்லி பாருங்கள், ஆவியானவர் அப்படியே உள்ளுக்குள்ளார களி கூறுவார். இப்போல்லாம் களி கிண்டிகிட்டு இருக்கிறார் உட்காந்து. ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஆவியானவர். இவனுக்குள்ளார வந்து தொலைஞ்சம்பார், வெளியவே என்ன செய்ய மாட்டேங்கிறான், வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜெயில் ஃபீலிங்கில் இருக்கிறார் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள. ஏன்னா நம்ம என்ன பண்ணல அவரை, யூ ஹேவ் டு ரிலீஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் த்ரூ த காஸ்பல். பரிசுத்த ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷை மூலமெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் சொல்வார், ரியலைஸ் வேணா பண்ணலாம், பட் இஃப் யூ வாண்ட் ஹோலி ஸ்பிரிட் டு டூ ஒர்க் இன் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு ரிலீஸ் ஹிம் த்ரூ காஸ்பல். சுவிசேஷத்தின் மூலமாக ஆவியானவரை ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஆவியானவர் போய் அங்கே வேலை செய்வார். உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? அப்போ பரலோகமே கொண்டாடினா உங்களை திண்டாட விட்டுருவாரா? சொல்லுங்கள். பரலோகமே கொண்டாட வைக்கிற உங்களை திண்டாட விட்டுருவாரா? நம்ம ஏன் திண்டாடுறோம்? பரலோகத்தில் ஒரு நாளும் பரலோகம் என்ன செய்யல நம்மளால். நான் வேணா சொல்கிறேங்க, இந்த வெறுமனை 1000 சோத்திர பலியை படிச்சுட்டு ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னு மட்டும் நினச்சிங்க, உங்களை போல ஏமாற்றப்பட்ட கிறிஸ்தவன் உலகத்திலே கிடையாதுன்னு நான். ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் எந்திரிச்சு போய் ஒன்னே ஒன்று நீ சொல்கிற பாரு, நல்லவரே 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 இங்கே ஊரை இங்கேயே சொல்லிட்டு போ, ஒரு தடவை வெளியே போய் யார்ட்டாவது ஏசு நல்லவன் சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னுவார். நம்ம எங்கேயே உட்காந்துக்க வேண்டியது, நீ உன் அறைக்கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்க. அதே இயேசு தான் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்ய மாட்டேன், அறிக்கை பண்ண மாட்டேன், மறுதளிப்பேன் அப்படின்றார். நீங்கள் 1000 மணி நேரம் க்ளாசட்டுக்குள்ளார ஜாம் பண்ணிவிட்டு வெளியே போய் 1 மணி நேரம் கூட சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு வாய் வரலை அப்படின்னா அந்த 1000 மணி நேரம் ஜபம் வேஸ்ட்டு, ஷட் டவுன், அவ்வளோதான். ஏன் ப்ரேயர்லாம் போயிருக்கோம், பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பார்.
இது ஓப்பன் எப்போ ஆகும் தெரியுமா? பாக்ஸு, உங்கள் ப்ரேயர் பாக்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்? சுவிசேஷத்தை ஒரு ஆளுக்கு போய் இயேசுவங்களை நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க. சுவிசேஷ டோர் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா, உங்கள் வாய் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஹெவனில் உங்கள் ஜபத்தோடது பம்ப் ஆகி அப்போ தான் முதல்ல வெளியே வரும். இன்றைக்கி பல பேருடைய ஜபத்துக்கு பதிலே வரலை. ஏன் தெரியுமா? நம்ம வாயை என்ன செய்யறதில்ல. நல்லா கவனிக்கணும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினார். யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் அனாயிண்டிங். உங்கள் அபிஷேகம் எதுக்காகன்னு உணரணும். ஆமென். கர்த்தர் என்ன அபிஷேகித்திருக்கிறது எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. அல்லேலூயா. மூணாவது, நான் எதை உணரணும், நான் என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். வாசிங்களா? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். நல்லா கவனிக்கணும். we have to see the brokenness of other people. உடைக்கப்பட்ட நபர் எத்தனை பேர் இருக்கிறான்றதை பார்க்கறதுக்கு நம்ம இருதயம் முதல்ல திறக்கணும். நமக்கே 1008 பிரச்சனை. நம்ம சொல்கிறதெல்லாம் என்னன்னா, என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை பாஸ்டர், இதில் போய் அடுத்து உங்களுக்கு போய் நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்தவங்களுடைய உடைக்கப்பட்டிருக்கிற என்னைக்கு விசுவாசி பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு கர்த்தர் உங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்ற இறங்கி வருவார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா, வேண்டுதல் செய்தா, விண்ணப்பம் பண்ணா. என்ன நடந்துச்சு? கர்த்தர் யார் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நம்ம சிறையிருப்பு ஏன் உடையில தெரியுமா? ஏன் மாறல தெரியுமா? நம்ம மற்றவன் சிறையிருப்பை பற்றி கவலையே இல்லை. அடுத்தவன் எப்படி கெட்டு போனானே, நம்ம நல்லா இருக்கணும். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். சரி, மிஞ்சி போனால் எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே பாரு, நீ எவ்வளோ நாள் இந்த குண்டு சீட்டில் குதிரை ஓட்டுவ? கொஞ்சம் வெளியே வா, வெளியே பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டத்தை பாரு, அவர்களை ஆசீர்வதிக்க சொல்லு. ஆமென். சத்துருக்களை சிநேகிக்க சொல்லியிருக்காரு. சத்துருக்களை எப்படி சிநேகிக்கலாம்? சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கான பெஸ்ட் வழி என்ன தெரியுமா? அவங்கள கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்கிறது. சொல்லுங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா 3 மணி நேரம், அந்த மாதிரி அவனும் கஷ்டப்படணும்ல. சிரிக்கிறாங்க, இப்போ சிரிக்கிறீங்க பாருங்க. சில பேர் நாங்கள் 3 மணி நேரம்லாம் கஷ்டப்படுறதில்ல, அப்படி சொல்லக்கூடாது. சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்ன அப்படின்னா, அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமென். உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன கொடு? அவன் கண்டிப்பாக நம்ம சத்துருவுக்கு சாப்பாடு பசி என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. ஆனால் ஆத்ம பசி இருக்குது அவனுக்கு. அவனுக்கு என்ன கொடுக்கணும்? அப்போ யார் ஆத்ம ஆகாரத்தை கொடுப்பது? நீங்கள் தான் கொடுக்க முடியும். ஆமென். ஜெபம் பண்ணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவர்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்குவார் தெரியுமா? சத்துருக்களையும் என்ன வாக்குவாராம்? சிநேகிதர் ஆகாவிட்டால் என்ன நடந்திருக்குன்னா, என் வழி சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் சத்ரு உங்கள்கிட்ட சிநேகம் பாராட்ட விரும்புனா உங்கள் வழி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனுக்கு என்னவா மாற்றுவார்? சிநேகிதன் ஆகும்படி செய்வார், மாற்றுவார், வழிகள்லாம் திறப்பார். ஆமென். அல்லேலூயா. எதிராயிருக்கிற நபர்களை நேசத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எதிரின்னு ஒரு ஆள் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு சத்துருக்களே பிசாசை தவிர வேற சத்ருவே என்ன செய்யக்கூடாது, பூமியில் இருக்கப்படாது. அல்லேலூயா. பிசாசு ஒரு ஆள் தான் நமக்கு டார்கெட்டு. அடித்தோம்னா யாரை மட்டும் தான் அடிக்கணும்? பிசாசை மட்டும்தான் மரண அடி அடிக்கணும். மற்றவங்க எல்லாம் அன்பு. ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆண்டவர் சொல்ல, நிறுத்துப்பா, நிறுத்து, பாட்டை நிறுத்து. நீ என்ன மட்டும் என்ன செய்யாத, அன்பு கூறுற அந்த வேலையெல்லாம் வேணாம். போய் யாரையும் அன்பு கூறு. இந்த ஃபாதர் பாட்டு, இந்த பாட்டை பாட ஆரம்பித்தோன்னே ஆண்டவர் மயங்கிடுவார் நமக்கு நினப்பு. சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, 2 அப்பமும் வெயிட் கரெக்டாக இருக்கணுமா? என்னது? ஆண்டவர் பெந்தைகோஸ்தேன்னா என்ன தெரியுமா? பெந்தைகோஸ்தே பண்டிகையில் என்ன கொண்டு வரணும்? தேவ சமூகத்தில் 2 அப்பம் கொண்டு வரணும். 2 அப்பம், அதுக்கப்புறம் தான் காளையெல்லாம். இந்த 2 அப்பமும் ஒரே வெயிட்டில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அதுக்கு புது விளக்கம் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. பெந்தைகோஸ்தே அனுபவம்னா என்ன அப்படின்னு. 2 அப்பம், ஒரு அப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனோடு கூட இருக்கிற உறவு, இன்னொரு அப்பம் மனிதர்களோடு இருக்கிற உறவு. இதை வந்து அசைவாட்டணும். எப்படி அசைவாட்டணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டோட சொல்லணும், அப்பா உம்மோடு இருக்கிற உறவும் இந்த ஜனங்களோடு இருக்கிற உறவையும் நான் சரி பண்ணிக்கிறேன். நமக்கு பிரச்சனை என்னன்னா, கம்புல நிக்கி, எங்க நிக்கி,
ஆண்டவரோட எனக்கு உறவு இருக்கு. சரி, அப்படியே இருந்தா சிலுவை வராது. எப்படி வரணும்? இப்படி வந்தாதான் என்ன வரும்? சிலுவை வரும். ஐயா, விசுவாசிகளாகிய நமக்கு ஏன் காம்பன்சேஷன் வரலன்னா ஒத்த கம்பில் நின்றுட்டு இருக்கு. அந்த கம்பில் ஒன்றுத்தையும் போட முடியாது. ஒத்த கம்பில் நீங்கள் என்னத்தை போடுவீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது பேக் மாட்டணும்னா கூட ஒத்த கம்பில் மாட்ட முடியாதுங்க. இப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? வெறும் கம்பில் என்னத்தை மாட்ட முடியும்னு ஒன்றும் மாட்ட முடியாது. ரெண்டு சைடும் கையை நீட்டிக்கிட்டு இருந்தா இந்த சைடு ஒரு பேக் ஆசீர்வாதம், இந்த சைடு ஒரு பேக் ஆசீர்வாதம். நமக்கு என்னமோ பேக் ஆசீர்வாதம்னா மட்டும் என்ன வருது? பாஸ்டர் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அந்த கம்பு மட்டும் ஆவலை, சிலுவை மட்டும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் சொல்றாரு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்ட. இந்த 3 காரியமும் நம்ம ஜனங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆமென். பல பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மருந்து போட்டாகணும். சில பேர் என்ன பட்டிருக்கிறாங்க? சிறைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். சிறையில் போய் பார்த்தா அவனுக்கு சிறை கதவை மட்டும் திறந்தா போதாது, என்ன வேற பண்ணி வச்சிருக்காங்க? கட்டப்பட்டிருக்கான் உள்ளுக்குள்ளார. அப்பா எதையும் சேர்த்து உடைக்கணும். சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? அவன் நொந்து போயிருக்கான், விடுதலை இல்லை அப்படின்னு. அவனுக்கு விடுதலையும் கொடுக்கணும், கட்ட விடுதலையும் கொடுக்கணும். பல பேர் பாவத்தில் கட்டப்பட்டிருக்காங்க, சில பேர் சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. யார் கொடுப்பது அந்த விடுதலை? உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலேருந்து சாபத்திலிருந்து விடுதலை அடைகிற வழி தெரியும். இந்த பூமியில் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை இயேசு கொடுப்பார் நமக்கு தெரியும். அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென். மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படும். ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரே தரம் தான் மனுஷன் இந்த பூமியில் என்ன செய்ய போகிறான்? பிறக்க போகிறான், அவ்வளோதான். இன்னொரு தடவைலாம் மனுஷனால் பிறக்க முடியாது. இந்த உலகத்தில் இன்னொரு தடவை எந்த விதத்துலையும் பிறக்க முடியாது, அதையும் சொல்லி போடுறேன். அப்படியே சைக்கிள் 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 நோ சைக்கிள். இந்த பூமியில் தான் 2 சைக்கிள் இருந்துச்சு, இப்போ சைக்கிளே இல்லைன்ட்டாங்க. ஒரு காலத்தில் நமக்கு சைக்கிள் இருந்துச்சு, இப்போ பை சைக்கிள் போய் என்ன ஆகி போச்சு? பைக்காய் மாறிடுச்சு. என்னது சொல்லுங்க? நோ சுழற்சி. வாழ்க்கையெல்லாம் சுற்றிலாம் வராது. ஒரே தரம் பிறப்பது, மரிப்பது, பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி உங்களுக்கு எனக்கும் தெரியும், விடுதலை ஆகிற வழி உங்களுக்கு எனக்கும் தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு இயேசு சொன்னது நமக்கு தெரியும். இப்போது நம்ம அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? என்ன அபிஷேகித்திருக்கிறார். 4வது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். நல்லா கவனிக்கணும். விசுவாசிகள் தைரியமாக சொல்லணும், கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு. நம்ம என்ன செய்கிறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. திறக்கவே மாட்டோம், செய்யாமல் போயிட்டாரே என்ன பண்ணுறது? நமக்கே விசுவாசம் இல்லை. சொல்ல தைரியமாக சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் தமது ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிற தேவனா? நிலைப்படுத்துகிற தேவன். He establishes the words of his servants. நம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. சில பேருக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ சொல்லு மகனே, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு நாங்கள் மறந்துருக்கலாம். யார் மறக்க மாட்டா? கர்த்தர் மறக்க மாட்டார். ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணதே எதுக்காகத்தான்? அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளை என்ன செய்யணுமா? சொல்லணுமா? அல்லேலூயா. எரேமியா சொல்லிட்டான் தீர்க்க தரிசனமா, 70 வருஷத்துக்கு அடிமையாக இருப்பீங்க அப்படின்னு. 70 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. 70 வருஷத்துக்கு முடிஞ்ச உடனே கர்த்தர் வந்து உங்களை சந்திப்பார் அவன் சொன்னான். அதே போல கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த நாளை பிரகடனப்படுத்த, ஆசீர்வாத நாட்களை பிரகடனப்படுத்த கர்த்தர் நம்ம அபிஷேகித்திருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லணும் ஜனங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் சொல்லாமா சொல்லக்கூடாதா? செய்வாரா? யார் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்ல போறீங்களா? நீங்கள் இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, என்ன செய்யணுமா? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். என்ன பண்ணணுமா? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவன் சொல்றான், அவர் என்ன செய்தார்? நீங்க எதை உணர ஆரம்பிக்கணும்னா, கர்த்தர் என்னை இந்த பணிக்காகவே இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். நான் ஏதோ இந்த பூமியில் தற்செயலாய் பிறந்ததில்லை.
சில பேர் நினைக்கிறாங்க நம்ம தற்செயலாக எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புங்க, நான் அந்த பூமியில் என்னை பெற்றிருக்கவே கூடாது எங்கள் அப்பன், இப்படிலாம் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. we are not accident in this world. ஏதோ ஒரு தப்புனால பிறந்தவங்க கிடையாது, நம்ம கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தற்செயலாய் பிறந்தவன் அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தற்செயலாய் பிறந்தவன் அல்ல. ஆமென். தேவ செயலாய். எப்படி? தேவ செயலாய், தேவ நோக்கத்திற்காக நான் அனுப்பப்பட்டவன். ஆமென். பூமியில் நம்மெல்லாம் பிறக்கலை. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்தான் அல்ல, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் இந்த உலகத்தான் அல்ல அப்படின்றார். ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்பி இருக்கிறார் இந்த பூமிக்கு. ஆமென். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார், புத்திர சுவிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த ஜெனட்டிக் கோடெல்லாம் அதுக்கப்புறம் கேன்சல். ஆண்டவர் சொல்றார், நீ பரலோகத்துக்குரியவன். ஆமென். நீ பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவனுக்கு ஒரு வேலை உண்டு. ஆமென். ஒரு நோக்கம் உண்டு. உங்களை இங்கே அனுப்பி இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த பூமிக்கு நம்மை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? சீர்படுத்த. சொல்லுங்க. பூமி வந்து சீர்கெட்டு போய் தான் இருக்குது, அப்படி தானே? பலருடைய வாழ்க்கையில் சீர் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாத இருக்கிறனால சரீரம் சீர்கெட்டு போயிருக்கும், சில பேருக்கு ஆன்மா சீர்கெட்டு போயிருக்கும், சில பேருக்கு கேரக்டர் சீர்கெட்டு போயிருக்கும். மற்றதெல்லாம் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். மற்ற கேரக்டர் விஷயத்தில் இந்த ஆள் ரொம்ப மோசங்க கேரக்டரில். நான் சொல்லுவேன், இருக்கிறதுல டஃப்பான ஆளுங்க தான் முதல்ல ரெட்ஷிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவனை தான் நம்ம சீர்படுத்தி ஆகணும். அவனை சீர்படுத்தினா எல்லாம் சரியாக போயிடும். பவுலை சீர்படுத்தினா, சவுலை சீர்படுத்தினா யூதர்கள் எவனுமே எதிர்த்து வரமாட்டான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. ஏன்னா ஒருத்தன் தாங்க பிரச்சனை. அந்த ஒருத்தனை ஆண்டவர் டார்கெட் வச்சு சீர்படுத்திட்டாரு, சபை வளர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பார்ட்டியாக பிடிச்சி என்ன செய்யணும்? இருக்கிறதுல உங்கள் நீங்கள் ஒரு டீச்சர் அப்படின்னா உங்கள் கிளாஸ்லேயே இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பாய் அவனை ரெட்ஷிப்புள்ள நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். பெஸ்ட்டு பாயை என்ன செய்யப்படாது? தேடப்படாது. ஏன்னா அவன் யாருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சீராக இருக்கிறான். சீரே இல்லாத கேஸ் தான் யாருக்கு தேவை? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெஸ்ட்டை தேடி போவோம், ஆனால் அந்த பெஸ்ட்டை விட அந்த ஒஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஆமென். சொல்லுங்கள். நான் பல இடத்துல பார்த்துருக்குறேன். ஆண்டவர் சொல்ற, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இந்த உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். ஆமென். ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமாக இருக்குது. ஆமென். அதனால சொல்கிறார், சீர்படுத்த உன்னை அனுப்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு சீர்திருத்தவாதி. ஆமென். சொல்லுங்கள், நான் ஒரு சீர்திருத்தவாதி. ஆமென். நான் சீராகணும், மற்றவர்களை சீர்படுத்தணும், அதுதான் என்னுடைய வேலை. ஆமென். இதை செய்யும் போது ஆண்டவர் ஒர்க் பண்றாரு. அடுத்தது அதே 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படும். நல்லா கவனிக்கணும். நம்மை தேவன் தம்முடைய மகிமைக்கென்று என்ன செய்திருக்கிறாரா? நாட்டி இருக்கிறார். இங்க வந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் எதுக்காக நம்மளை இங்க நிறுவி இருக்கிறார், நாட்டி இருக்கிறார்? யாருடைய மகிமைக்காக? எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் என்ன புகழ்ச்சி வந்தாலும் அது யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. போன வருஷம் நம்ம தீமை என்னன்னா, இயேசுவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். மகிமையெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? இந்த வருஷம் நம்ம தீமை என்ன? இயேசுவை. என்னங்க ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக எதுதான் நோக்கம்? அவரை உயர்த்துறது மட்டும்தான் நோக்கம். அவருக்கு மகிமை செலுத்துறது தான் நோக்கம். ஏன்னா அவர் நம்மை தம்முடைய மகிமைக்கென்று நாட்டியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். எல்லா நேரத்திலும் மகிமை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் காம்பன்சேஷன் பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென். உங்களுக்கு துன்பமே வந்துருச்சு, துக்கமே வந்துருச்சு, அதை யார் மேலே சாட்டிடுங்க? ஆண்டவரே, இந்த துக்கத்தை துன்பத்தை நீர் எங்களுக்கு அனுமதித்ததற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆஹா, இவன் என்னடா இந்த துன்பத்திலும் என்னை என்ன செய்கிறான்? தாவீது சிமேயி கல்லால் என்ன செய்கிறான்? அடிக்கிறான், கல் எடுத்து அடிக்கிறான். யோவாபு சொல்கிறான், அந்த செத்த நாயை என்ன செய்கிறேன்? ஒரே குத்தா என்ன செஞ்சிடறேன்? குத்திடுறேன். அவன் அப்படி தான் சொல்லி திட்டுறான்ல. செத்த நாய் என்ன சொன்னான்? அந்த செத்த நாயை கொண்டு போய் என்ன செஞ்சிடறேன்? குத்திடுறேன் அப்படின்றான். தாவீது சொல்கிறான்,
குத்தக்கூடாது. அவன் உயிரோடு இருந்து இன்னும் நல்லா தான் செய்யட்டோன்னே திட்டட்டும். அவன் திட்டதை பார்த்தாவது கர்த்தர் என் மேலே என்ன செய்வார்? தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவன்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், அவன் இந்த இதை கூட யார்கிட்ட ஆட்ரிபியூட் பண்ணிட்டான்? கர்த்தர் சொல்லியிருக்கார், அவர் வேலையை தடுக்கப்படாது அப்படின்றான். இவனுக்கு எப்பயுமே ஒரு வேலை உண்டு. சவுலை பார்த்தாலும் சொல்லுவான், ஐயோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணவனால நான் என்ன செய்ய மாட்டேன். 2 முறை பக்கத்துலன்னா எவ்வளோ பக்கத்தில்? வஸ்திரத்தவங்களை அறுக்கிற அளவுக்கு பக்கத்தில். தாவீது பக்கத்தில் வந்துட்டான்னு யாருக்கு தெரிஞ்சு ஹார்ட் பீட் அடிக்குது. வெட்ட போகிறான் இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யார் நினச்சி நடுங்கிட்டு இருக்கான்? சவுல் நடுங்குறான். தாவீது திடீர்னு விலகி போயிடுவான். என்ன வெட்டலை இவன்? திரும்பி சொல்லுவான். தாவீது தூரத்தில் சொல்லுவான், ராஜாவே தகப்பனே, கர்த்தர் அபிஷேகம் பண்ண உமா மேலே கை வைப்பனா? உங்களை தேடி நான் வரலை. எப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். எவ்வளோ தான் இவன் சொன்னாலும் அவன் சுற்றி வர்றதை நிறுத்தவே இல்லை. ஆனால் தாவீது எல்லா இடத்துலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன். பிரச்சனையிலையும் மகிமைப்படுத்துங்கன்றேன். ஆமென். தாவீதுனால யார் தெரியுமா? அவன் துன்பத்தில் பாடினது தான் நமக்கு சங்கீதம்லாம். அவன் மட்டும் துன்பப்பட்டு பாடல அப்படின்னா என்ன வந்திருக்காது? சங்கீதம் வந்திருக்காது. ஆமென். அல்லேலூயா. அவன் பிறவி கலைஞன், கவிஞன். அவன் இந்த நம்மால் டேவிட் இருக்கான் பாருங்க, அவன் ஏதாவது அப்படியே கண்டினியூஸாக சொல்லுவான். ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, ஏதாவது வார்த்தை தெரியலன்னா அவனை தான் கூப்பிட்டு கேட்குறது, எங்கே வா ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லு அப்படின்னு. ஏதாவது ஒன்று குதர்க்கமாக ஒன்று சொல்லுவான். அவன் நல்லாயிருக்கும். சொல்லுங்க. சில பேருக்கு பிறவிலே என்ன வரும்? அவனுக்கு அந்த மொழி நடை இதெல்லாம் அவனுக்கு ஊறி இருக்கும். தாவீது பிறவியிலே கவிஞன். அவன் பாடிக்கிட்டே தான் இருப்பான். உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் பிறவிலேயே உங்களுக்கு சில கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதில் ஒரு கிருபை உங்களுக்கு இருக்கணும். என்ன வந்தாலும் மகிமை யாருக்கு செலுத்துறது? கர்த்தருக்கு செலுத்துறது. ஆமென். அது ஒரு கிருபைன்றேன். இந்த கிருபைக்கான மகிமை எங்கே கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் காட்டுவார், டே பிள்ளை, உனக்கு நான் இவ்வளோ தொந்தரவு கொடுத்தோம், நீ எப்போ பாரு என்ன பண்ணிக்கிட்டே இருந்த? மகிமைப்படுத்திக்கிட்டு புகழ்ச்சியிலே இருந்த பற்றியா? அதுக்காக உனக்கு டபுள் போர்ஷன். நான் என்ன சொல்கிறேன், இந்த பூமியில் என்ன தான் டபுள் போர்ஷன் கொடுத்தாலும் எவ்வளவு காலம் அனுபவிப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஒரு 1000 கோடி உங்களுக்கு திடீர்னு டெபாசிட் ஆகி போச்சு. 1000 கோடி செலவாகிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா இந்த பூமியில்? சில பணக்காரெல்லாம் பல 1000 கோடி வச்சுருக்கானா. அதை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தா இந்தியாவில் 100 வருஷம் எல்லாருமே சும்மா உட்காந்து சாப்பிட்லாமா? சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவன் பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணக்காரர்கள்ட்ட என்ன இருக்குது? ஒரு 10 பேர்கிட்ட மட்டும், நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 10 பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட மட்டும் அவ்வளோ பணம் இருக்கான். நான் கேட்குறேன், அவன் என்ன பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்க? 80 வயசு 90 வயசு வரைக்கும் மீது போனால் அப்படி இப்படி ரத்தத்தை மாற்றி 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் நரகத்தை தான் அனுபவிக்கணும் இயேசு இல்லைன்னா. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இங்கே ஒன்றுமே இல்லைனாலும் பரலோகத்தில் நித்திய மகிமையை அனுபவிக்க போகிறோம். ஆமென். அங்கே உனக்கு வச்சிருக்கிற மகிமையை நோக்கி பார்த்து இங்கே மகிமை செலுத்து. எது இல்லைனாலும், எனக்கு நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுங்க, இந்த பூமியில் எது இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, சில நேரம் அந்த பூமி யாரை தான் ஏற்றுக்கும் அப்படின்னு கேட்டால், பெரிய பணக்காரர்கள், பெரிய சாதனையாளர்களை மட்டும்தான் என்ன செய்யும்? ஏற்றுக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் சோதனையின் மத்தியில் ஒரு 10 நாளோ 20 நாளோ 1 மாதம் வந்தாங்க இந்த ஸ்தேவான் ஊழியம் செஞ்சுருப்பான். அதுக்குள்ளே கொண்டுட்டாங்க. அவன் பெரிய ஊழியெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி யாரை காலி பண்ணிட்டாங்க? ஸ்தேவானை காலி பண்ணிட்டாங்க தானே. பரலோகத்துக்கு போயிட்டான். நான் சொல்கிறேன், அவனுக்கு இந்த பூமியில் அவன் செஞ்ச அந்த 1 மாத ஊழியமே பரலோகத்தில் பெரிய மகிமை. பவுலை போல் ஊழியம் செய்யலையே அப்படின்னு யார் வருத்தப்பட்டிருப்பான்? ஸ்தேவான் ஆண்டவர் பரலோகம் போய் தான் காட்டுப்பார். நீ செஞ்ச தியாகத்தினால தாண்டா யாரே வந்தது? பவுலே வந்தது. அதனால் பவுலோட லிஸ்டெல்லாம் யாரோட சேர்ந்து போச்சு? சொல்லுங்கள். ஸ்தேவானோட சேர்ந்து போச்சு. சின்ன வேலை தான் செஞ்சான். சின்ன வேலை பெரிய வேலைலாம் மேட்ரு கிடையாது. அந்த சின்ன வேலைக்கு நம்ம கொடுக்குற மகிமை, அவன் பார்த்திங்கன்னா கல்லால் எடுத்து அடிக்க போகிறாங்க, முழங்கால் படிக்கிட்டு யாரை பார்க்குறான்? பார்க்க முடியுமா? சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கண்ணை ஏறிட்டு பார்த்தா என்ன தெரிஞ்சுதான்? பரலோகம். கடைசி நேரத்தில் பக்கத்தில் இருந்தவன் எவன் தெரியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன், அப்போஸ்தலர்ல ஒருத்தன் கூட நின்றுருக்க மாட்டான். சவுல் மட்டும்தான் நின்றுருந்துருப்பான். ஏன்னா அவன் தான் என்னத்தை வச்சுருந்தவன்?
ட்ரெஸ்ஸை வச்சுருந்தவன். கடைசி நேரத்தில் ஸ்தேவான் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னு காதில் வாங்கினது யார் தான்? சவுல் தான். அவன் தான் லூக்காவுக்கு சொல்லி, லூக்கா என்ன எழுதியிருக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் அவன் சொன்னான் பாருங்க, ஐயோ வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறதை காண்கிறேன். யார் சொல்லியிருந்திருப்பா? ஸ்தேவான் சொல்லியிருந்திருப்பான். அப்போ கூட அவரை மகிமைப்படுத்தி இருப்பான். அப்போ கூட சொல்கிறான், இவர்களை என்ன செய்யும்? இந்த எத்தனை ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டவன் அவனை கொல்றதுக்கு கல்லை ரெடி பண்ணிட்டு இருந்தான். முதல் கல்லை அவன் தான் போடணுமா? யார் தான் போடணும்? புரியல. ஒரு கல் முதல்ல யார் தான் போடணும்? பவுல் போடணும். சவுல் போட்ட பிறகுதான் மற்றவன்லாம் கல் எறிவான். அப்போ முதல் கல் விட்டவன் அவன். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறான், முதல் கல்லை விடுற, உனக்கு பாரு எத்தனை தடவை கல் விடுவாங்க அப்படின்னு. இவன் விட்டா ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டார் அந்த கல்லை. முதல் கல் கேட்ச் யாரு? அவன் பாருங்க, அவன் சொல்றதெல்லாம் மைண்டில் நின்றுருக்கு பாருங்க, அவ்வளோ ஐக்கியம் அவனுக்கு. கடைசியில் எல்லாரும் சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். நான் சொல்கிறேன், ஸ்தேவான் தேவனை மகிமைப்படுத்தின அந்த கடைசி நிமிடங்கள் பவுலினுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய உலுக்கத்தையே உண்டாயிரும். நீ கர்த்தருக்குள்ள, கர்த்தர் உபத்திரவ காலங்களில் பாடுகளின் மத்தியில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாடுகளின் மத்தியில் நான் தேவனை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதே பகுதியில் அதே வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பாழா போனதை கட்ட ஆரம்பி. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டார்ட் ரீபில்டிங் த நேஷன். அதை என்ன சொல்றாரு? பாழானவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். எத்தனை பேர் பாழா போயிருக்கிறத புதுசாக கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பாழாய் போனதை கட்ட. எல்லாரும் சொல்லுங்க, எதை கட்ட? பாழாய் போன பட்டணங்களை கட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையை, நம்முடைய ஊழியங்களை பாழா போன பட்டணங்களை கட்ட கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்முடைய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பட்டணம் மட்டும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, பாழாய் போன பட்டணங்களை கட்ட. என்னத்தை கட்ட? புதிதாய் கட்டுவார்களா? ஆமென். தேசத்தில் பல பட்டணங்களை புதுசாக கட்டுற திட்டங்களை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஸ்மார்ட் சிட்டியை சொல்லலை, ஹோலி சிட்டிஸ். ஆமென். பரிசுத்த பட்டணங்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி கர்த்தருடைய ஊழியத்தை பட்டணங்களில் விரிவாக்க, பல பட்டணங்களை ரீச் பண்ண கர்த்தர் நமக்கு அந்த ட்ராக்ட் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சர்ச் பில்டிங் மினிஸ்ட்ரி, இப்படி ஏகப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஆமென். நம்முடைய தரிசனம் அதுதான். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்கள் அரியலூர் பட்டணம் இயேசுவை அறிய வேண்டும். ஆமென். பக்கத்தில் ஜெயங்கொண்டம், பக்கத்தில் பெரம்பலூர், பக்கத்தில் என்னென்ன பட்டணங்கள் இருக்குதோ, சிட்டிஸ்னு ஒரு பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் பேரை சொல்லி இந்த பட்டணங்களை இயேசுவின் அன்பினால் கட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுதான் கர்த்தர் நம்ம அழைச்ச நோக்கம். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன். நான் அவர்கள் காணிக்கையை கொண்டு வரும்போது கூட அதில் உண்மையான காணிக்கை இருக்கணும்னு விரும்புகிறாராம். கொள்ளையடிச்சிட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் அதை கொண்டு போய் கோயிலில் கொட்டினா கவர்மெண்ட் வேணால் ஏற்றுக்கும். யார் ஏற்றுக்க மாட்டா? கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். அவர் சொல்ல பாருங்க, கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன். கொள்ளை பொருளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ஒரு பொருளை திருடி அதை விற்று அதில் 1 லட்சம் ரூபாய் கிடைத்தது, 10,000 ரூபா கொண்டு அந்த ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பாரு, நீ என்ன பண்ண? திருடிட்டு வந்திருக்க, அதில் எனக்கு என்ன செய்யாத? கமிஷன் கொடுக்காத. இந்த வேலை என்ன செய்யப்படாது? இங்கே இருக்கக்கூடாதுன்னு. ஆமென். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உண்மையை, நான் அதை சொல்கிறேன், when we start cleansing us, நம்ம சுத்திகரிக்க துவங்கும் போது அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி, மைண்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன், என்னுடைய சிந்தையும் செய்கையும், சொல்லுங்க, என்னுடைய சிந்தையும் செய்கையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்கேயுமே பாவம் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்? சிந்தையில் ஸ்டார்ட் ஆகும். தப்பு எல்லாமே எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது?
ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தை முதல்ல சரியாகணும், அடுத்தது செய்கை சரியாகணும். ஆமென். நினைக்கக்கூடாது சில விஷயங்களை. ஆண்டவர் சில விஷயங்களை பார்க்கக்கூடாதுன்னு இருக்காது. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாக இருக்குமா? எப்படி இருக்குமா? அதை என்ன செய்யாத, டாஸ்மாக் இருக்குதுன்றது நீங்கள் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே ஏரியாவை பார்த்தா என்ன செய்யும், தெரியும். ஏன்னா அங்கே மட்டும் பைக் நிறையா இருக்கும், கூட்டம் நிறையா இருக்கும். டாஸ்மாக் தானான்னு என்ன செய்யப்படாது, இப்படி திரும்பி பார்க்கப்படாது. பார்த்தா வரியான்னு கூப்பிடுமா. மெதுவாய் என்ன செய்யும், இறங்கும். டெம்டேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. நான் இது நான் சொல்கிறதுனால கவனிக்கணும். ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன செய்யப்படாது, போகப்படாது. ஒரு இடத்துல பிரச்சனை நம்மளை அமுக்கிடும்னா அங்கேருந்து ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டாலும் ஒடியாந்துடணும் வெளியே. ஒன்றும் போகக்கூடாது, அங்கே போய் தான் ஆகணும். நம்ம வேலை ஸ்தலம் அப்படின்னா அங்கே எதை இழந்தாலும் பரவாயில்ல, எதை இழக்கக்கூடாது, பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது, சுத்திகரிப்பை இழக்கக்கூடாது. அப்படி நம்ம முயற்சி பண்ணணும். ஆமென். அப்படி நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக காம்பன்சேட் எல்லாம் ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிருவார். அடுத்தது 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஸ்டார்ட் ரிஜாய்சிங் இன் யுவர் சால்வேஷன். உங்கள் ரட்சிப்பை குறித்து களி கூறுங்கள். ரட்சிப்பை குறித்து களி கூறுறது இன்னைக்கு பல பேருக்கு என்ன ஆகி போச்சு, குறைஞ்சி போச்சு. என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, அதற்காக என்னை போய் ரட்சித்தீங்களே உமக்கு நன்றின்னு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சொல்லணும். அந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கர்த்தருக்குள் எப்படி மகிழ்கிறேன், பூரிப்பாய் மகிழ்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் எப்பயுமே என் ஆத்துமா, அவர் சொல்றாரு, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆண்டவர் நன்றி சொல்லணும். அவர் எனக்கு ஆத்துமாவுக்கு செய்ததை என்ன செய்வேன், சொல்லுவேன். அவர் அந்த நம்ம ஆத்துமாவை ரட்சித்தாரே, அதை எப்படி அலங்கரித்து கொள்ளணுமா? அவர் சொல்றாரு, மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து ஒப்பாக. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ரட்சிப்பு எவ்வளோ காஸ்ட்லின்னு பாருங்கள். என்ன மாதிரி ட்ரெஸ்ஸாக அது சொல்கிறாரு, கல்யாண வஸ்திரம். அந்த காலத்தில் கல்யாண வஸ்திரம் மணவாளனுக்கு எப்படி வஸ்திரம்னா தலையில் கிரீடம்லாம் வைப்பாங்க. மணவாட்டிக்கு என்ன போடும், மணவாளனுக்கு நகை போட மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி மணவாளனே மணவாட்டி மாதிரி இருக்கான், கொஞ்சம் சிக்கல். அதுதான். மணவாளனுக்கு என்ன போடுவாங்க, தலையில் கிரீடம் வைப்பாங்க. மணவாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அலங்கார ஆபரணங்கள்லாம் போடுவாங்க. அதற்கு ஒப்பாக என்ன கொடுத்துருக்கிறாராம், எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பு, நீதி, இது ரெண்டுமே அவர் கொடுத்தது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நீதி அவருடையது. நம்முடைய நீதியினால நம்ம என்ன ரட்சிக்கப்படல. யாருடைய நீதினால? கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இதனால் நம்ம என்ன செய்யணுமா, அதில் களி கூறணுமா. எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு, இலவசமாக கிடைத்தது. எல்லாரும் கால் கடக்க நடந்து போனாலும் கன்ஃபார்மாக என்ன கிடைக்கல சொல்லுங்க. ஐயோ கால் வலிக்குமேனு கரெக்டாக டைம் பார்த்து 20 நிமிஷம் தாண்டின உடனே முட்டி போட்டுறதுலேருந்து உங்களை எழுப்பி விட்டுறேன் நான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது நடக்குதுன்னு தெரியுமோ தெரியாதோ. கரெக்டாக 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், 10:50க்கு உங்களை எழுப்பி விட்டுருப்பேன். கரெக்டாக இன்றைக்கி எழுப்பி விட்டேன் 10:50.20 ஏன் 1 மணி நேரமும் நீங்கள் முட்டி போட்டு தான் ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. முட்டி போட்டும் ஆராதிக்கலாம், நின்னும் ஆராதிக்கலாம். அதனால் நம்ம ரெண்டையும் செய்யணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் முட்டி போட்டு நீ நடந்து போனீன்னா தான் இது கிடைக்கும் அப்படின்னு உலகத்தில் அதை நம்பி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு தங்கள் கால் கடுக்க நடக்கிறாங்களே. அவ்வளோ கஷ்டம் நமக்கு கொடுக்கலையே. அப்பா நம்மளை ஜம்முன்னு காரில் வா, பைக்கில் வா, எதில் வேணாலும் வா என் சமூகத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். எவ்வளோ கொண்டாடணும் தெரியுமா நம்ம ரட்சிப்புக்கு. ஆண்டவர் இவ்வளோ கொடுத்தா தான் நீ என்ன இப்போ என் சர்ச்சுக்குள்ளே வரலான்லாம் சொல்லலையே. ஆமென். உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கற்று நீ எப்படி வேணாலும் கொடுக்கலாம்ப்பா, அவனவன் தன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் சொல்லி ஒரு சுயாதீன பிரமாணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா.
ஐயா, இந்த உலகத்திலே விலையேற பெற்ற ஒன்று ரட்சிப்பு, அது இலவசமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. பாவ மன்னிப்பு அவருடைய நீதினாலே எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். அவர் அந்த ரட்சிப்பையும் நீதியும் எனக்கு கொடுக்கறதுக்காக சிலுவையில் he paid the cost. எப்படி பே பண்ணியிருக்கிறார் தெரியுமா? பல மடங்கு அதிகமாக பே பண்ணிட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான், என் பிள்ளை, என் பேர பிள்ளை எல்லாருடைய ரட்சிப்பும் என் மேலே சீல் பண்ணப்பட்டுருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக பிறக்கிற பிள்ளைங்க என்னவா இருக்கிறாங்களாம்? பரிசுத்தமாக இருக்கிறாங்க. 12 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கேரண்டி யார்? அப்பா அம்மாவுடைய பரிசுத்தம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு மேலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் இலவசமாக அவனுக்கு என்ன கொடுத்துட்றாரு? சொல்லுங்க, சத்தமே வரலையே. எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? நம்மளை நேசிக்கிற தகப்பன். ஆமென். கடைசியாக சொல்கிறாரு என்ன செய்யணும் அப்படின்னு, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும். துதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, விதை போட்டால் தானாக என்ன வரும்? நீங்கள் போய் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அது தானாக என்ன செய்யும்? அதே போல் துதி தானாக வரணுமா நம்ம வாயிலிருந்து. இப்போல்லாம் நாங்கள் விதை போட்டு கிண்டி தூக்கி தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. துதிங்க துதிங்க, துதிப்போமா, சோத்திரம் பண்ணுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க, துதி முளைக்கட்டும் தானா. ஆமென். நன்றி முளைக்கட்டும் தானா. ஆமென். அல்லேலூயா. இப்போல்லாம் நாங்கள் அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, இதெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் துதி என்ன பண்ணுமா? தானா முளைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் என்னைக்கு நம்ம ஸ்பான்டேனியஸாக எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல, அவரை உயர்த்த, அவரை அறிவிக்க, நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை பார்க்கிறார். உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு சுவிசேஷம் அறிவிக்கிற, நற்செய்தி அறிவிக்கிற நோக்கத்தோடு உங்களை அபிஷேகித்திருக்கிறார். மற்றவர்களுடைய உடைக்கப்பட்ட நிலைமையை நம்ம பார்த்து உணர்ந்து அவர்களுக்காக செயல்பட, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்ன்றதை சொல்ல, அறிவிக்க, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு சொல்ல நம்ம அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர வேண்டும். அவருடைய மகிமைக்காக அந்த அழைப்பை பயன்படுத்த வேண்டும். தேசத்தை கட்டி எழுப்ப பயன்படுத்த வேண்டும். சுத்திகரிப்போடு, சுத்த இருதயத்தோடு, சிந்தை மற்றும் செயல்பாட்டில் சுத்திகரிப்போடு நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பில் நாம் மகிழ வேண்டும். நம்மிடத்துலேருந்து துதி முளைத்தெழும்ப வேண்டும். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி தகப்பனே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் உங்களுடைய பரிசுத்த வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? ஆவியானவரோடு உங்கள் உறவு, உங்கள் தொடர்பு எப்படி இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறலை அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, உங்களுடைய பரிசுத்த அக்கினியினால் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பி பயன்படுத்துகிற தேவன். நற்செய்தி அறிவிக்கிறவர்களை கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஓ, தேசத்தின் மேலே தரிசனம் உள்ளவர்களாய், ஓ ஜனங்களை சீர்படுத்த ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய், பரிசுத்த வைராக்கியம் உள்ளவர்களாய், ஓ கர்த்தருக்குள்ளே மகிழுகிறவர்களாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கொஞ்சம் நேரம். தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி. ஷாமா ராகா தானமோ ரபா தானா தே ரபா ஷியாந்தாரா லாகா தானமோ ரபா ஹாசியாந்தாரா லாகா தானா. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற மாபெரும் கிரியைகளை அனுபவிக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். God wants to prepare the ground that it may grow 100-fold. நூறத்தனையான பலனை கொடுக்க அவர் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஓ ரபா ஹாஷாந்தாரா லாகா. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி இந்த நாட்களில் உண்டாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமானவர்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஓ ரபா ஹஷேதனா மாரகதனா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நிரம்பி, ஆவியானவருக்குள்ள நிரம்பி
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஓ ரபா ஹாஷபா ராகதானா மாராகதானா சேதானா மௌரபாதானா. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மேல உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை உணர்வார்களாக. அவர்கள் மேல உம்முடைய பரிசுத்த வல்லமை இருப்பதை உணர்வார்களாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு உறவாடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய தொடர்புடையவர்களாய் ஓ ரபா ஹஷேந்தாரா லகத இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப புதுப்பிப்பீராக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகளை புதுப்பிப்பீராக. ஒரு பரிசுத்த வல்லமை, ஒரு பரிசுத்த வைராக்கியம், தூய ஆவியானவருடைய மெல்லிய காற்று எங்க பிள்ளைகளை நிரப்புவதாக. ஷாபா ராபா தானா தராலாபா தானா. தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மகிமை எங்க பிள்ளைகளை தொடுவதாக. தே மஹாந்தரா லகா தானா மௌரா பாஷேந்தாரா லகா தானா தே ரபா தானா சே பதானான் தராலா. ஒரு வித்தியாசம் சிந்தையிலும் செயல்பாட்டிலும் ஒரு வித்தியாசம் ஆண்டவரே. தே ரபா ஹஷேதாரா லபாதாரா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை கொடுக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படுதலை கொண்டு வர கர்த்தரை பலப்படுத்துவீராகப்பா. ஒரு மகிமையின் தேவ பிரசன்னம் எங்க பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறதுனால, வெறுமன ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறதுனால ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கிய தொடர்பு என்றைக்கு உங்களுக்கு உண்டாகிறதோ அன்றைக்குத்தான் உங்களுடைய ரட்சிப்பு முழுமையடைகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் ஆவியானவரோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாறுங்கள். பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ரட்சிப்பில் களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். ரெண்டத்தனையான பலன் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிகமாய் ஜெபிக்க, ஆவியானவரோடு நெருங்கி இருக்க கர்த்தர் பலப்படுத்துவீராகப்பா. கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அநேகருக்கு உம்முடைய அன்பை சொல்ல பலப்படுத்துவீராக. உமக்குள்ள களிகூற பலப்படுத்துவீராக. தேசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக, தங்களுடைய அழைப்பை உணர்ந்து செயல்படுகிற சபையாக எங்கள் சபையாரை நீர் மாற்றும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.